தாயும் மகனும் தாயும் மகனும் வாங்க கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே தரித்திரமும் மன இறுக்கமும் குழப்பமும் நடக்கும். கல்யாணம் முடித்து பிரிவும் பிரச்சனையும் வந்திருக்கும். இவைகள்லாம் செய்வினையால் வந்துச்சா ஜென்ம பாவத்தால் வந்துருச்சான்னு பார்த்தா பாவ வினையால் வந்திருக்கு. இவைகளுக்கு மோட்சம் தேடி உங்கள் பிள்ளைகளெல்லாம் சுபிட்சமாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா உனக்கு ஒரு தொழிலை தாரேன், கல்யாணத்தையும் நடத்தி வைக்கேன். உன் வீட்டுக்குள்ளே இருந்து நிம்மதி கிடைக்கும். பொம்பளை பிள்ளை காரை சேர்க்குறேன். நல்லா இருக்கும் மக்கா. திருநெல்வேலி பேட்டை ஏரியா யார்? பேட்டை பகுதி. பேட்டை பகுதி பேட்டை பகுதி யாரு? டவுன் தொண்டர் சன்னதி எல்லை. தொண்டர் சன்னதியா? அந்த ஏரியா தான். பிட்டாத்தி அம்மன் எங்கே இருக்கு? பின்ன என்ன? கால் வந்துட்டு வா. உட்காருங்க சார். ஏன் சார் டென்ஷன் பண்ணுறேன்? ஆத்துக்குள்ளே இருப்பாளே ஆத்துக்குள்ளே இருப்பாளே ஆத்துக்குள்ளே இருப்பாளே. என்னது நான் எப்படி சொல்கிறேன்? பேராற்று செல்வி அம்மா. பேராட்சி அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வா. கனி கொடுக்காமலே வந்து நிற்கிறீர். நீர் கனி கொடுத்தீரா? அன்னைக்கு எலுமிச்சை கனி கொடுத்தீங்களா? எப்படி? என்னம்மா வேணும்? கண்ண முடி உட்காருமா. கொல்லக்கரையில் இருக்கிற வயல் பத்திரம் 100 ஆள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்து இப்போ திணறிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. பார்ட்டியை வெளியே தூக்கிடுவோம். அவ்வளோதானே. என்னக்கா? வா. அருமையாக ஏமாற்றி பேச்சுவார்த்தையை போட்டு உங்களை வசக்கிட்டாங்க. அதனால் இது நடக்குமா அல்லது இழந்தது தானான்னு தெரியாமல் நீ குழப்பிக்கிட்டு இருக்க. அதனால தான் பொம்பளை வரவு செலவு பண்ணுறது பூரா இப்படித்தான் இருக்கும். தாய் மன்னிச்சுக்கா, தப்பாக நினச்சிடாதம்மா. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. நம்ம சொன்னால் ஏவன் கேட்கும். உங்களுக்கு தெரியல இல்லையா? எங்கே வயல் வேணுமா ரிட்டர்ன் பணம் வேணுமா? அப்படி சொல்லி என் பிள்ளை வா. ஏமாற உன்னை காப்பாற்றுறேன். இந்தா 1.5 மாதத்தில் பணம் வந்துடும். ஜெயிச்சு தாரேன். போலீஸுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். கொடுத்ததில் 3/4 பணம் வரும். பாக்கியை விட்டு நான் தாரேன். போ வா. இந்தாங்க ஜெயிச்சு தாரேன். கருப்பசாமிக்கு வேலை விஷயமா கேட்டு வந்தது யாரு? உங்கள் ஏரியாக்குள்ள விநாயகர் கோயில் இருக்கா? கால் வந்துவாங்க. மகராஜி கல்யாண மண்டபம் இருக்கா? கீழே உட்காந்து எந்திக்க முடியுமா? தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கேன். கவலைப்படாது. பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? யாருக்கு என்ன வேலை வேணும்? யாராவது ஒருத்தர் பேசணும். ஆளுக்கு ஒரு காதில் பேசுறீங்களா? 3 காது வைக்க வேண்டியிருக்கும். நாம்
கண்ணை மூடி உட்காருங்க, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், சிக்கனு பிடிங்க. பாளையங்கோட்டையில் யார் இருக்கா? நண்பர்கள் இருக்காங்களா? இந்த தொழில் சம்பந்தமான தொடர்பு ஒரு பாளையங்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் மூலமாக உங்களுக்கு 2 கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், அப்படி கண்டினியூ பண்ணிடுவோம். கால் வந்துட்டுவாங்க, தூக்கி விடுறா தாத்தாவை டிங்க் வர வச்சு தரேன், கவலைப்படாத, கடன் படாமல் காப்பாற்றுறம்மா. போதுமா? இந்தா 10 நாள் டயத்தில் வெற்றியாகி வருவப்பா. சந்தோஷம். கர்மசாமிக்கு சிவலப்பெரி சொல்லமானகிட்ட வேண்டுதலை பண்ணி வந்தது யாருப்பா? சிவலப்பெரி சொல்லமான சாமிகிட்ட போய் வேண்டுதலை பண்ணிட்டு வந்தது யாரு? திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதி யார் இருக்கீங்களா? அண்ணாச்சி, உங்களுக்கு திருநெல்வேலியிலலாம் எந்த ஊர்? ரஸ்தாவை திருநெல்வேலியில் நீங்கள் தான் சேர்த்துருக்கீங்க, நாங்கள் சேர்க்கலையே. ராமையம்பட்டி ரஸ்தா அதானே, மானூர் மன்னிக்கோனந்தன்லேருந்து போகிற வழியில் இடது பக்கம் வரும் உங்கள் ஊருக்கு. திருநெல்வேலி எந்த ஊர்? திருநெல்வேலி சமாதானபுரம். அதான் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் சொன்னால் உங்கள் காதில் போகல, நான் என்ன பண்ணுறது? உங்கள் வீடு கோட்ரஸுக்கு எந்த பக்கம் இருக்குது? பின்ன என்ன, உங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டோம்ல, காலில் விட்டு வா. நீ யார்? உங்கள் அம்மாவாம்மா? வாங்க எல்லோரும் ஒன்று கூட வந்துருங்க, ஒரே ட்ரெயினில் அடித்து வெளியே தள்ளிடுவோம். என்ன வேணுக்கா? உடம்பு நோய் இருக்குது, புரியுதா? பையன் 3 மாதத்தில் வந்துடுவான். உன் உடல்நிலைக்கு யாரும் செய்வன கோளாறு வைக்கிற, நீயா கற்பனை பண்ணி கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது மகா குற்றம். தலையில் உள்ள நரம்புகள் பாதிப்பு, அதனால் கண் டிஃபெக்ட், செவி பக்கத்தில் வலி, இவைகள்லாம் இருக்கா? இதெல்லாம் உனக்கு ஈஸியாக குணமாயிரும், மருத்துவத்தில் தீரும். செய்வன கோளாறு மூட நம்பிக்கையில் போய் இருந்து எதையும் தேய்ச்சிக்கிட்டு அடையாத, காலில் விட்டுவா போய் உள்ள. உண்மையை சொல்லி ஒத்துக்கிடுவியா? என்ன ஒன்று சொல்ல முடியும்? என்னம்மா, நீ என்ன படிச்சிருக்க? உங்கள் அத்தாள் எத்தனை? எப்போ கடுமையான படிப்பலாம்ல. சரி வா. சுவாமியே, உங்களுக்கு சாஸ்தா கோயில் எங்கே இருக்குது? இந்தா உன் குடும்பத்தை நல்லா ஆக்கி தரேன். இனிமேல் உடலில் நோய் ஒட்டாது. நல்லா இரு மகளே, வா பக்கத்தில். இந்தா சகல புண்ணியமும் பெற்று வெற்றியோடு வாய். ஓடியா ஓடியா ஓடியா, நல்லா இரு. ஓடாடா ஓடா. நல்லா இருங்க. வண்ணாரமாட சாமின்னு ஒரு சாமி வராரு, அது எந்த ஏரியாவில் இருக்காருப்பா? எந்த ஊர் உனக்கு? அங்கே வண்ணாரமாட சாமி இருக்காரா? எங்கே? சோளக்காட்டுக்குள்ளையா? உங்கள் ஊர் எல்லையை நான் பார்க்க, கண்ண மூடு. நீ ரோட்டை விட்டு இடது பக்கம் இறங்கினா தம்பராட்டி அம்மன் கோயில் இருக்கா? உங்களுக்கு உத்தரவு இல்லை. ஓய் என்ன இங்கே கபாலிப்பாறை, இடைகால், முக்கூடல். யாருப்பா அது? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். தம்பி வணக்கம். கபாலிப்பாறையில் போகிற உள்ள ரோட்டடியில் வண்ணாரமாடை இருக்கானா? அதை தாண்டி தான் உங்கள் ஊர் வருமா? உங்கள் ஊர் உள்ளுக்கு குளத்தை தாண்டி போகுது. எந்த ஊர் அது? கால் வந்துட்டு வா. சரிதானப்போ? அப்பெல்லாம் சரியாக தானே சொல்கிறேன். வரலாம். என்னப்பா வேணும்? உன் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது எலுமிச்சப்பழம், மந்திரிச்சி, தகடு ஏதாவது எடுத்தாங்களா? இதுவரை எடுக்கலை, போட்டிருக்காங்க.
புரியுதா? இதில் ஒரு பக்கத்து சைடே அடித்தது மாதிரி உனக்கு சூழ்நிலை இருக்கும். இருக்கா? கால் விட்டு வா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே. யாருன்னு கேட்கக்கூடாது, உன்னை குணமாக்கி தாரேன். இந்த சூழ்நிலையிலையும் உனக்கு அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு சில பணங்கள் நஷ்டமாயிருக்கும். ஆயிருக்கா இல்லையா? உனக்கு பணமும் வாங்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா துறைந்தது தான். நிறைந்த செல்வத்தை தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு மகனே. கருப்பசாமிக்கு அண்ணன் வாங்க உட்காந்துருக்கண்ணே, குண்டண்ணே. சரி, நம்மளும் குண்டு குண்டு இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. எடி நான் கேட்டேன் சாமிகிட்ட. சாமி கொஞ்சம் கோவப்படுறாரு. என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனால் நம்ம மகனால் கொஞ்சம் சீரழிஞ்சு செங்க சுமந்து போய் உட்கார்ந்துருக்கோம். அவனையும் திருத்தணும். கொஞ்சம் தொழில்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சு வெற்றியை தரணும்னு உன் பொண்டாட்டிட்டு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். உள்ளே சொல்லு சொன்னார்ல. காலில் விட்டுவாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கெட்டிக்காரரு. அடுத்த பைசில் திசையன் விளை. உங்கள் ஏரியா அவ்வளவுதான். அன்னைக்கு திசையன் விளை எல்லாம் சொல்ல முடியாதா? வருத்தப்படக்கூடாது. சாமியை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு, சந்தோஷம் அடைவோம். மீண்டும் அழைக்கு வரை பொறுத்திருப்போம். என்ன வேணும்? மண்ணு. சரி, இது என்னப்பா செய்யணும்? சரி, கண்ணை முடுப்பா. அட்வான்ஸ் வாங்கியாச்சு, புரியுதா? அட்வான்ஸ் வாங்கியாச்சு. இன்னொருத்தருடைய பேருக்கு மைண்ட் சுமால் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஆனால் ரெஜிஸ்டர் ஆகவில்லை. இப்போ அந்த இடம் உங்களுக்கு வேணுமா? கூடுதல் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? மடக்குதா? ரேட்டும் குறைக்கணும், பேவுளிக்கு நான் இடத்தையும் முடிச்சிடணும். இது எவ்வளோ பெரிய வேலை பார்த்தியா? காலில் வந்துட்டு வாங்க. அடுத்த வாரம் பேச்ச போடுங்க. இன்னொருத்தர் மூலமாக, நேருக்கு நேர் கேட்கக்கூடாது. இன்னொருத்தர் மூலமாக பேசி அதை மடக்கி தரேன். இந்த மண் அங்கே வச்சுட்டு போ. இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். அவன் மனத்தலைகளை கொஞ்சம் மாற்றணும். வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் அடக்கிக்கிடுவோம். நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமா? ரொம்ப முடியலன்னா பிள்ளையை இழக்க வேண்டியது நம்ம வரும். அதான் நான் உங்களை அப்படியே தேய்ச்சி கழித்து கூப்பிட்டு போகிறேன். சற்று பொறுமையாக இருந்தேன். ஜெயிச்சிருவோம், வெற்றி ஆகிட்டோம். எது அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. அதெல்லாம் தீர்த்தாச்சு. தெய்வமாக இருங்க. ஓகே, வாமா திசைன்னு விட. இருவருக்கும் யாரோ எந்த ஒரு என்ன வேணும்? ஒரு வில்லுப்பாட்டு சத்தம் கேட்க. சொல்லமாட்ட சாமி எங்கே இருக்காரா? சத்தம் கொடுங்க. அருமையாக பாடுறாங்களேப்பா வில்லலாம். நல்லா இருக்கு. பண்ணியெல்லாம் வெட்டுவாங்களா? ஆடு வெட்டுவாங்களா? எல்லாம் வெட்டுவாங்களா? கால் வெட்டுவாங்க. அந்த மாயாண்டி மதுடர வரையினா நல்லா இருக்கு. நல்லா இருக்குவா? உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 1.5 வருட காலமாக உன் பிள்ளைகளுக்கு வருமானத்தாலும் மனதாலும் குழப்பம் நடந்து மனவேதனைகளுடன் கூடியிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மாதிரி குழப்பங்களால் பெரிய பிரச்சனை வந்து குடும்பம் உடைந்து போகிற நிலைகளில் இருக்கும்.
ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய சொல்லமானன் உங்களுக்கு சுமார் சமாதானம் ஆகுவாரா ஆக மாட்டாரான்னு அடிக்கடி கும்பிட்டும் பிரயோஜனம் கிடைக்கவில்லை. உண்மையா இல்லையா? கால் விட்டு வாங்கோ. இந்தா ஒரு பிள்ளைக்கு வருமானத்தை தாரேன், நோய் இல்லாமல் வாழ வச்சு பிள்ளைகளை காப்பாற்றி தரேன்ப்பா. என்னை 3 முறை பாருங்க மக்கா, நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க. என்ன என்ன யார் நீங்கள்? எந்த ஊர்? ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 வள்ளியூர், பல்சேரி, கூடங்குளம். இடது பக்கம் போனால் உங்கள் ஊர் வரும், அப்படி தானே? உங்களுக்கு உத்தரவு இல்லை மகளே, அடுத்த வாரம் வாங்க உத்தரவு. என்னம்மா பொறுமையாக இருங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் திருவண்ணாமலை. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர்கள். காலைல விட்டு வாங்க. ஆத்திரம் கொள்ளாதே காண பெண்ணே. என்னது? கிரியாட்டின் பவர் கூடுதலாக இருக்குது, 11.2 இருக்குது. அதனால் உனக்கு டைரிசஸ் நடக்கணுமே, நடக்கா? பெரிய ஆபத்து ஒன்றும் வராது. 3 முறையோடு உனக்கு உடல்நிலை சரியாயிரும், மருத்துவம் கை கொடுக்கும். வேறு என்ன வேணும்? அந்த பணத்தை செட் பண்ணி தாரேன், வெற்றி உண்டு. நல்லா இருப்பா. காலன்ட்டு ராஜா. கஷ்டமாக இருக்கு ராஜா. மூன்று முறை செய்யும் போதே சரியாயிருவீங்க. போயிட்டாங்க, விளக்கம் சொல்ல முடியாது, போங்க. வாப்பா வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பச்சையம்மன் ஒரு புறம், கன்னிமார்கள் ஒரு புறம், பாலமுனி ஒரு புறம், வீட்டுக்குள்ளே நோய் பிணியும் ஆபத்தும் ஒரு புறம், ஆடு மாடுகள் சம்பந்தமான நஷ்டங்கள் ஒரு புறம், செய்வனை தகடால மனக்குழப்பங்கள் ஒரு புறம், இதுவரை கஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனைகள் உங்கள் புறம். இதான உண்மை. கால் வந்துட்டு வரலாம், நீ உட்கார். வேற என்ன வேண்டும்? வியாபாரத்தை உருவாக்கித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன். 2 மாதங்கள் கால அவகாசத்தை எல்லாம் ஜெயித்தாரேன். உடனே அனுப்பலாம், காலதாமதம் வேண்டாம். பக்கத்தில் வா. அமாவாசைக்கு முதல் நாள் வா, புருஷன் போட்டாவை கொண்டு வா, அசத்திடுவோம். வா இங்கே. அடுத்த கேள்வி இல்லை. இந்தா ஜெயிச்சுக்கா மகளே, இந்தாடா புண்ணியமாக இரு, சக்தி பெறுவாய். அமாவாசைக்கு முதல் நாள் வாங்க, போயிட்டாங்க. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வாங்கப்பா. என்னப்பா வேண்டும்? பையன் பேர் என்ன? குணசேகரம்னு பேர் தான் குணசேகரன். அந்த கோயிலுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை, புரியுதா? அவசியம் இல்லாமல் பண செலவீடுகளையும் நஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருப்பான். இப்போ அவனுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. 3 பேரும் 3 திசையில் இருந்து உன்னை வாட்டுவாங்க. இப்போ கிரகங்களும் அப்படி இருக்கு. அதனால் இந்த பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி உயர்வாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது ஒரு பெண் தேவதை வந்து சேரும். இந்தா
வேற என்னம்மா வேணும்? நல்லா இருக்கும். இந்த இப்படி சக்தி உண்டு. 3 முறை பார்க்க நீங்கள் வெற்றி அடைஞ்சு வருவீங்க. எல்லாரும் போய் உட்காருங்க. ஜபா கீழே உட்காருங்க.